ஹலோ கண்ணூஸ், இந்த வீடியோவில் சன்னா மசாலா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? கடாய் நல்லா ஹீட் ஆனதும் அதில் ஒரு 2 ஸ்பூன்ஸ் ஆயில் ஊற்றி ஃபஸ்ட்டு வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கலாம். இங்கே நான் 2 மீடியம் சைஸ் வெங்காயம் யூஸ் பண்ணியிருக்கேன். வெங்காயம் நல்லா வதங்கினதும் 2 மீடியம் சைஸ் தக்காளியை ரஃப்பாக சாப் பண்ணி ஆட் பண்ணி இன்னும் நல்லா வதக்கிக்கோங்க. அடுத்து 10 முந்திரி ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு கை ஃபுல்லாக கஸ்தூரி மேத்தி ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கோங்க. இதுக்கப்புறம் திக்னஸ்க்காக வேக வச்ச கொண்டக்கல்லையும் சேர்த்து நல்லா வதக்கி ஆற வச்சு அரைச்சி வச்சுக்கோங்க. அதே பேனில் பட்டை, கிராம்பு, ஏலக்காய் போட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு 2 டேபிள் ஸ்பூன்ஸ் போட்டு நல்லா பச்சை வாசம் போகிற வரைக்கும் வதக்கி விட்டுக்கோங்க. அடுத்து மசாலாஸ்க்கு மஞ்சள் பொடி, குழம்பு மிளகாய் தூள், காஷ்மீரி மிளகாய் தூள், கரம் மசாலா, சிக்கன் மசாலா, அதுக்கப்புறமா சன்னா மசாலா, இது எல்லாமே 1 ஸ்பூன் ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கோங்க. உப்பு சேர்த்து வதக்கிக்கோங்க. இந்த மசாலா எல்லாமே ஒன்றா கலந்து எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் இந்த மாதிரி நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இதுக்கடுத்து நம்ம ஆல்ரெடி வேக வச்சுருந்த அந்த கொண்டக்கல்லையை தண்ணியோடு சேர்த்து ஊற்றிக்கோங்க. ஒரு கொதி வந்ததுக்கப்புறமா நம்ம ஆல்ரெடி அரைச்சி வச்சுருந்த மிக்சர் இதில் கலந்து நல்லா கொதிக்க விடுங்க. இந்த ஸ்டேஜில் உப்பு காரெல்லாம் செக் பண்ணி நல்லா கொதிக்க விட்டிங்கன்னா திக்காயிடும். அதுக்கு மேலே கொஞ்சம் கஸ்தூரி மேத்தி, அதுக்கப்புறமா பட்டர் ஆட் பண்ணி மூடி வச்சிங்கன்னா சன்னா மசாலா ரெடி. இந்த டிஷ்ஷை நான் சண்டே மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்க்கு தான் பண்ணியிருந்தேன். இது கூட போகிறதுக்கு மைதா பூரிஸ் பண்ணியிருந்தேன். இந்த குட்டி குட்டி பூரிஸ் எடுத்து அதை கொதிக்க இருக்கிற சன்னா மசாலா டிப் பண்ணி சாப்பிடும்போது வேறு லெவலில் இருந்துச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களோட ஐடியல் சண்டே பிரேக்ஃபாஸ்ட் என்னன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.